வசனங்களை நம்ம வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14, 15. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார் அதையும் சொல்லுங்க. எப்படி செஞ்சாருன்னு எப்படிங்க செஞ்சாரு? சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை மெய்ப்பர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். எதுக்கு இவங்களெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாரு? நீங்க குழந்தை மாதிரி இருந்து பலவிதமான சூதும் வஞ்சிக்கிறதும் தந்திரமுள்ள போதகத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு காற்றுல அடிபட்டு அலைகிற அலையை போல நீங்க இல்லாம நல்ல வாழ்க்கை வாழணும், சத்தியத்தை கை கொண்டு வாழணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கண்ட பொறுப்புள்ள நபர்களை கர்த்தர் சபைகளிலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலர்னு சொல்றவங்க, தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறவங்க, போதகர் இப்படி சொல்லிக்கிறவங்க மூலமாகவே பலவிதமான இன்னைக்கு குழப்புகிற போதனைகள் நிறைய உருவாயிடுச்சு. அதனால உங்களை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு நீங்கள் தான் நீ குழந்தையா இருந்தீங்கன்னா நீ கேட்குற எல்லா பிரசங்கமும் நல்லா தான் இருக்குது. வசனத்திலிருந்து தான் எல்லாருமே பேசுவாங்க. பிசாசுவோடு பேசும்போது எங்கேருந்து தான் பேசுகிறான்? பைபிள்ல இருந்து தான் பேசுகிறான். அதனால் பைபிள் இருந்து பேசுறதுனால எல்லாமே என்ன ஆயிராது? சரியான உபதேசமாக ஆயிராது. அதனால் புரிஞ்சுக்குங்க, தயவு செஞ்சு. நீங்கள் குழந்தையா இராதீங்க. குழந்தையா இருந்தீங்கன்னா உங்களை எளிதில் என்ன பண்ணிடலாம்? ஏமாத்திடலாம். நான் இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். எனக்கு மனசு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்படி எல்லாமா ஊழியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா, கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தம்பதியர் தன்னுடைய வாலிப பிள்ளையை அழைச்சிக்கிட்டு ஒரு ஊழியக்காரர்கிட்ட வர்றாங்க. அவங்க கீரிங் பாம்பு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர் எப்படி வாழ்றாங்கங்க? ரொம்ப ஒற்றுமை. கீரிங் பாம்புக்கு ஒற்றுமை தானே. அப்போ அந்த பிள்ளை அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் என்ன மனநிலையில வாழும்? ஒரு அன்புக்கு, ஒரு பாசத்துக்கு என்ன பண்ணும்? ஏங்கி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஊழியக்காரங்கிட்ட வர்றாங்க. இந்த ஊழியக்காரரை இதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, உன்னை கர்த்தர் எனக்கு மகளா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே இந்த பிள்ளைனால என்ன பண்ண முடியல, அந்த அன்பை தள்ள முடியாம, நீங்க தான் எனக்கு இனிமேல் என்ன அப்பா அப்படின்னு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் வீட்டிலே என்ன பண்ணிக்கிச்சுங்க. அந்த பெற்றோரும் சரி போனா போயிட்டு போகுது பிள்ளைன்னு விட்டு, ஏன்னா அதுங்களே ஒழுக்கமா வாழல, சரியா வாழல. அதனால ஊழியக்காரர்கிட்ட தான் இருக்குதுன்னு ஊழியக்காரர்கிட்ட விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்குள்ள தான் கடவுளுடைய மனிதன் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த குழந்தைக்குள்ள என்ன செய்யறாரு? விதைக்கிறார். நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டே இருக்கிறாருங்க. அந்த குழந்தை மனசுக்குள்ள விதைச்சிட்டு, வாலிப பிள்ளை. அப்புறம் தலையை என்ன பண்றது? தடவை கொடுத்து அன்பை காட்டுறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நெத்தியில முத்தம் கொடுக்கறது. இப்படி ஒரு தகப்பன் என்ன செய்வாரோ அதையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க செய்து அந்த பிள்ளைய என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கோடு கிழிச்சுட்டா இனிமே என்ன பண்ண முடியாது, தாண்ட முடியாதுங்கிறடைய அன்பின் வலைக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப அடுத்தது பேசுறது, நான் எப்படி இந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு. இப்ப அந்த பிள்ளைகிட்ட சொல்றாரு, என் மனைவி எந்த விதத்திலையும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை, அதனால அந்த ஸ்தானத்துல இருக்கும்படி தான் கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். யார் கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த பிள்ளை இப்ப யாருக்கு இப்ப என்ன பண்ண முடியும்?
ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார்னு நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்ப வச்சதுனால இதுவும் கர்த்தர் தான் சொன்னார். இப்ப அந்த பொண்ணு தகப்பனுக்கு என்னவாகி போச்சு, மனைவி ஆக முடியாது, கேவலமான ஒரு வாழ்க்கை. இப்ப அந்த பிள்ளை என்ன பண்ண முடியல, அங்கிருந்து பிரிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறாருங்க. பாருங்க, வசனங்களை சொல்லி நீங்க குழந்தையா இருந்தீங்கன்னா உங்களை சீக்கிரத்தில் ஏமாத்திடுவாங்க. அதனால நீங்க புருஷர்களாய், வளர்ச்சி அடைந்தவர்களாய், சிந்திக்க திராணி உள்ளவர்களாய், சுயமாய் செயல்படுகிறவர்களாய் தயவு செஞ்சு வாழுங்கள் என்று சொல்லுகிறேன். இது ஒரு காத்து போதகம், பலவிதமான போதனை. என்னங்க காத்து? காத்து ரொம்ப அடிச்சுச்சுன்னு வச்சுங்களேன், பயிர் சரியா விளையாது, பயிர் சாஞ்சு போயிடும், கரும்பெல்லாம் சாஞ்சு போயிடும். காரணம் என்னங்க, காத்து பலமா இருக்குது. அது ஒரு அளவோட தான் இருக்கணும். ஆகவே தயவு செஞ்சு நீ எந்த ஊழியக்காரர்கிட்ட எங்க வேணாலும் போங்க, நான் அதெல்லாம் நான் தடையே சொல்லலை. ஆனா அவங்க பிரசங்கிக்கிறதெல்லாம் ஒரு வசனத்துக்கு பல வசனத்தை நீங்க என்ன பண்ணணும், படிச்சு பார்த்து அது சரியான நிதானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதா இருக்கிறது. இன்னைக்கு காலம் அவ்வளோ மோசமா இருக்குது. இன்னைக்கு ஊழியமே பூரா என்ன ஆகி போச்சு தெரியும். அன்னைக்கு ஊழியங்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை தன்னுடைய உயிரையும் கொடுத்து தன்னுடைய குடும்பத்தையும் கொடுத்து அன்னைக்கு ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு எப்படின்னா, எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும், எப்படியாவது வசதியான ஒரு வாழ்க்கைய. அதுக்கு என்ன சொல்றோம்னா, நாங்க அத்தனை வருஷமா என்ன பண்ணோம், அந்த ஊழியத்துக்காக கஷ்டப்பட்டோம். இப்ப நாங்க வசதியா வாழ்றதுல என்னது? ஏன் பவுல் அப்படியெல்லாம் செய்யலீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. பவுல் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருந்தாருங்க. தியாகம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இல்ல, அதுக்கு பேர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தியாகம் பண்ணிட்டு அந்த தியாகத்துக்கு பின்னால ஒரு அபரீத வளர்ச்சி வந்ததுக்கு பிறகு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேர் என்ன கிடையாது, தியாகம் கிடையாது, அது ஏமாத்துறது. இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. பலவிதமான காற்றுக்குள்ள என்ன செஞ்சிடாதீங்க, மாற்றிடாதீங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். இது வேற. அங்க வசனங்களையே சொல்லி உங்களை ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. இங்க என்னன்னா, வசனத்தை தாண்டி வசனமே இல்லாம உங்களை என்ன பண்றதுங்க, போதிச்சு உங்களை ஏமாத்துறது. அது வேற மார்க்கங்கள் இருந்து என்ன பண்றதுங்க, திருடி எடுக்கிறது. அது திருடுறதுன்னு சொல்றதுல வேற மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை என்ன பண்றது, உங்க மேல திணிக்கிறது. அது தப்பு கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, அது நம்ம வேற ஒரு மார்க்கத்தில் அது ஒரு சடங்கா இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா, இது சயின்டிபிக்கான ஒரு ரீசன் இருக்குதுங்க. காது குத்துறதுல ஒரு அறிவியல் உண்மை இருக்குது. நாங்க அதுக்காக என்ன பண்றோம், காதை குத்துறோம். இது என்ன போதனை, அந்நிய போதனை. இப்படிப்பட்ட போதனைகளை சிக்குண்டு என்ன பண்ணிடாதீங்க, மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான். சத்தியத்தை அன்புடன் கை கொள்ளுங்கள். என்னம்மா, காது குத்தாம வா போட்டு காட்டுறேன். இந்த நாடகம் நடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி காது குத்தாம நாடகம், ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு நடிக்கிறாங்க. ரெகுலரா போடணும்னா இது கோனூசி இருக்குல்ல, நல்லா அடுப்புல காய வச்சு ஒரு குத்து குத்துங்க, பெரிய ஓட்டையா. நான் சொல்றது காது குத்துறதோ காது தோடு போடுறத பத்தியோ பேச வரல. அத ஒரு ஃபங்க்ஷனா வச்சு அது கம்பல்சரியா அந்த வயசுல செஞ்சேதான் சரியா. நீங்க ஒரு பெண் பிள்ளைக்கு செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆம்பளை பையனுக்கு எதுக்கு காது குத்துறீங்க, எதுக்கு மொட்டை அடிக்கிறீங்க?
அது மாமன் மடி மேல உட்கார வச்சு எதுக்கு மொட்டை அடிக்கிறீங்க? அவன் தான் மாமன் மொட்டை அடிக்க முடியும். மாமனை மொட்டை அடிக்கிறதுக்காக மாமன் மடி மடி உட்கார வச்சு என்ன பண்றதுங்க? இது சடங்கு, அந்நிய போதனை. இதெல்லாம் பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில வாசலை திறந்து கொடுக்கிற ஒரு காரியம். இது செஞ்சிடுறது, செஞ்சுட்டு இதுக்கு காரணம் சொல்றது. அப்புறம் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? நான் ஜெபம் பண்றேன், நீங்க சொல்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி நான் அறிக்கையிடுறேன், நீங்க சொல்ற மாதிரி நான் ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா எனக்கு என்ன செய்யல? வாழ்க்கை இல்ல. ஏன்னா உள்ள யாருக்கு வந்திருக்கிறா? நீங்க வாசலை அடுத்த ஆளுக்கு திறந்து விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்க போயிட்டாங்க? உடம்புக்கு செல்லாம் போயிடுச்சோன்னு ஒரு பயம் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய போதனை இருக்குது. கிருபையின் பிரசங்கின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லி பேசுறாங்க தெரியுமா? எல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டார். கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம் எல்லாத்தையும் இயேசு என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டார். நீ இனிமே எப்படி வாழ்ந்தாலும் கிருபையினால நீ என்ன ஆயிருவ? கிருபையை விசுவாசிச்சுனா நீ என்ன செஞ்சிருவ? உன்னுடைய நடக்கையும் உன்னுடைய செயல்களையும் பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதே உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அதுக்காக நம்ம மாறாமையே வாழணும்னு பைபிள் நமக்கு சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இப்படி ஒரு அடுத்து வந்து ஃபெய்த், விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அறிக்கிட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அப்புறம் 100 வசனத்தை எழுதி, நானே சொல்லியிருக்கிறேன், 100 வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. என்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார், பட்டணத்திலும். உண்மைதான். ஆனா இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய பேசிக்கா சில காரியங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீங்க செய்யாம இதை நீங்க வந்து சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வளர்ச்சி பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு வழிமுறை. ஆனா அதை தாண்டி இன்னொரு வழி நமக்கு இயேசு போதிச்ச காரியம் இருக்குது. இயேசு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குது. எதற்காக உங்களை ஆண்டவர் ரட்சித்தார், எதற்காக தன்னுடைய ரத்தத்தினால் உங்களை கழுவினார் என்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அது தெரியாம நாம வாழுவோமானா இதை செய்யறது எல்லாமே நமக்கு என்னவாயிரும்? வேஸ்டா போயிடும். அதை செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா இது 100 மடங்கு, 200 மடங்கு, 300 மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். யோசபாத் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 4 நாட்டு ராஜாக்கள் அவருக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு வர்றாங்க. ஜெபம் பண்றாரு, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் ஒருத்தர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இறங்கின உடனே என்ன பண்ணணுங்கிறது உனக்கு வெற்றி நிச்சயங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? சொல்லிடுறாரு. அப்ப யோசபாத் என்ன பண்றான்? யுத்த வீரர்களை நம்புறதுக்கு பதிலா கர்த்தரை பாடி ஆராதிக்கிறவங்கள தன்னுடைய சேனைக்கு முன்னால நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுகிற பாடல் குழுவை நிறுத்துகிறான். அவர்கள் பாட தொடங்கின பொழுது அங்க எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டாங்க. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில போட்டு தொழுமரத்தில் மாட்டி வச்சுட்டாங்க. உடலெல்லாம் அடிச்சு காயங்கள், வஸ்திரமெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலைமையில. ஆனா அவங்க அங்க என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி பாட்டு பாடுனாங்க. அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது சிறைச்சாலை அஸ்திபாரம் என்ன செய்யுதுங்க? ஒரு பூகம்பம் வருது. சிறைச்சாலையெல்லாம் கிட்டு கிட்டுன்னு என்ன செய்யுது? ஆடுது. அங்க இருக்கிற அந்த பூட்டெல்லாம் கலந்து போயிருது, கதவெல்லாம் தானா திறக்குது, இவங்க விளக்கெல்லாம் கலந்து போயிருது. இப்ப நமக்கு இதை வச்சு என்ன சொல்லி தராங்க? நீங்க கட்டுகள் இருக்கீங்களா? கஷ்டத்துல இருக்கீங்களா? பாதை தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்களா? எதிரிகளை ஜெயிக்க முடியாம இருக்கீங்களா? யோசபாத்த மாதிரி என்ன பண்ணுங்க? பாடுங்க. பவுலும் சீலாவை போல என்ன பண்ணுங்க? செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க பாடாம இருக்கிறோம்? அது அவசியம். ஆனா அதை விட அவசியம்
சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். அதெல்லாம் நடக்காம, அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாம நாம இந்த மாதிரி காரியங்கள் இதை மட்டுமே முக்கியப்படுத்திக்கிட்டு நாம செய்யறோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியவே முடியாது. ஏதோ ஒரு சில காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க சாதிச்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். சோதரம் அது ஒரு சில காரியங்கள் நீங்க அதை செய்யாம இருந்தா கூட உங்க வாழ்க்கையில் அது என்ன செஞ்சிருக்கும், நடந்திருக்கும். இப்ப புதுசா மறுபடியும் இப்ப புதுசா ஒரு உபதேசம் கிளம்பி இருக்குது. ஆமா ஆமா, செழிப்புக்கான தீர்க்க தரிசனம். அதுக்கு பணம் கட்டி கிளாஸுக்கு என்ன செய்யணும், போய் அட்டன் பண்ணணும். அதுக்கெல்லாம் டைமுக்கு போய் உட்காந்துருவோம். ஆனா சர்ச்சுக்கு நடக்கிற ஆராதனைக்கு இங்க நடக்கிற எல்லா காரியத்தையும் இங்க தான், இங்க உங்களை உசுரை கொடுத்துக்கிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களை நினைச்சு ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கை முன்னேறணுங்கிறதுக்காக இங்க பிரசங்கம் பண்ற இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன செய்யறது இல்லை. நான் உங்களை சொல்லல, பொதுவான சபைகளை சொல்றேன். அந்த பாஸ்டருக்கு கனப்படுத்துறது இல்லை, அந்த பாஸ்டர் கூட மனம் விட்டு பேசுறது கிடையாது, அந்த பாஸ்டருடைய செய்தியை கவனிக்கிறது கிடையாது. இந்த செழிப்புக்குரிய தீர்க்க தரிசனம் கிளாஸ் நடக்குதுன்னு சொன்னோன்னு அங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு முந்திக்கிட்டு அங்க போய் என்ன பண்ணிக்கிறது. இதெல்லாம் செய்யறதுனால எல்லாம் உங்க வாழ்க்கை என்ன பண்ண போறது கிடையாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களை காற்று மாதிரி அங்கேயும் இங்கேயும் உங்களை என்ன பண்ண வைக்கிறதுங்க, ஆளக்களிக்க பண்ணுகிற வாழ்க்கை வீணா போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் தொலைச்சு விட்டு அப்புறம் கடவுள் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு கடவுள் மேல என்ன பண்றது, வழியை போட்டுறது. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இந்த கிரேஸ் பேசுறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டில் ஏராளமான கட்டளை, அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ண முடியலீங்க, ஜனங்களால கை கொள்ள முடியல. அதனால பாவப்பட்டு ஜனங்க மேல ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, மனதுருகி இவரா இயேசுவே இந்த பூமிக்கு மனுஷனா அந்த மனுஷன் மேல கை கொள்ள முடியாத கற்பனைகளை எல்லாம் அவர் கை கொண்டு நமக்காக என்ன பண்ணிட்டார், அவரு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டார். இனிமே நம்ம கை கொண்டாலும் கை கொள்ளாவிட்டாலும் இயேசு எனக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, பலியாகி பிரமாணங்கள் எல்லாம் அவர் கை கொண்டதுனால புதிய ஏற்பாட்டில் அவ்வளவா பெருசா உள்ள ஒண்ணு என்ன கிடையாதுங்க, பிரமாணம் எல்லாம் கிடையாதுங்க. அதனால இது ரொம்ப எளிமையான வாழ்க்கைங்க. எளிமையா ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லுவார்கள், சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஏமாந்து போயிடாதீங்க ஜனங்களே, பிள்ளைகளே, ஏமாந்து போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இயேசு சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிங்க. பழைய ஏற்பாட்டு உபதேசத்தை கடைபிடிக்கிறதே ரொம்ப கடினம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை விட புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட உபதேசமும் கட்டளைகளும் அதிகம். அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. பல்ல உடைச்சிட்டானா என்ன பண்ண, அவன் பல்ல உடைச்சிரு. உன்னோட சண்டை போட்டும் கையை உடைச்சிட்டானா பஞ்சாயத்து கூட்டு, அவன் கையும் என்ன செஞ்சிரு, உடைச்சிரு. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம சுகந்தியம்மா இந்த மாதிரி கற்பனை நல்லா இருக்குல்ல. ஆமா, இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டு நிறைய பேர்த்துக்கு புதிய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்ததுக்கு பின்னாலையும், நான் சுகந்தின்னு சொன்னதுனால சுகந்தின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்களை இந்த கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்கள நான் கூப்பிட்டேன். நான் பழைய ஏற்பாட்டினுடைய கொள்கை ரொம்ப நமக்கு என்ன பண்ணிருக்குதுங்க, பிடிச்சிருக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துரு பசியா இருந்தா, இது கஷ்டமா ரொம்ப எளிமையான காரியமா சொல்லுங்க, அன்னைக்கு உன் சத்துருவை கொன்று, உன்னை சபிக்கிறவர்களை நானே சபிப்பேன். இன்னைக்கு வாயில சாபமே வரக்கூடாது. எதுங்க கஷ்டம், பழைய ஏற்பாட்டு உபதேசம் கஷ்டமா,
புதிய ஏற்பாட்டு உபதேசம் கஷ்டமா? அன்னைக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கலாம். தாவீது இதெல்லாம் சைடுல வச்சுக்கிட்டாரு. ஆபிரகாம் கூட தேவனுக்கு பிரியமானவர். பைபிள்ல எழுதப்பட்ட 3 முழுசு எத்தனைன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணை தப்பான எண்ணத்தோடு பார்த்தாவே நீ விபச்சாரக்காரன், விபச்சாரி. இப்ப எதுங்க கஷ்டம்? புதிய ஏற்பாடு ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு என்னமோ சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அது இயேசு செஞ்சுட்டாருங்க, இனிமே நீங்க என்ன செய்ய தேவையே இல்லை. ஆமா, இயேசு சாப்பிட்டுட்டாரு, நீங்க இனிமே என்ன செய்ய தேவையில்லை, சாப்பிட வேண்டியதில்லை. இயேசு குளிச்சுட்டாரு, நீங்க இனிமே என்ன செய்ய தேவையில்லை. ரொம்ப சாரியமா போச்சு. இல்லைங்க, நம்ம பழைய ஏற்பாட்டு உபதேசத்தை விட புதிய ஏற்பாட்டுல உபதேசம் கடினமான உபதேசங்கள், ஏராளமான உபதேசங்கள், ஏராளமான சட்டதிட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அன்னைக்கு ஏன் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் உபதேசமும் கடினமா இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு உள்ள கடவுள் இல்ல, வெளியில கடவுள் இருந்தார். இன்னைக்கு ஏராளமான உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் நம்ம எளிதா அதை கை கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு உள்ளே வாழ்ந்து நமக்காக அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உதவி செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி கிடையாது. வருவாரு, பேசுவாரு, அவனை விட்டு என்ன பண்ணிடுவாருங்க, போயிடுவார். நிரந்தரமா யாரு கூடவும் தங்கினது இல்ல. ஆனா இன்னைக்கு 24 மணி நேரமும், வாரத்துல 7 நாளும், மாசத்துல 31 நாளும், வருஷத்துல 366 நாளும் கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை, என்னை கைவிடுவதே இல்லை. ஆமென். என்னை சுற்றிலும் இருக்கிறார், என்னை சூழ்ந்து இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நான் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஆமென். பழைய ஏற்பாட்டுல மனுஷனை ஆதாம படைச்ச போது அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாரு, அவனுக்கு ஒரு பவர் கொடுத்தாரு. என்ன சொல்லுங்க? பூமியில் உள்ளவைகளை கீழ்ப்படுத்தி ஆண்டுகிறோம். எங்கெங்க? பூமியில் இருக்கிறத தான் கீழ்ப்படுத்த முடியும். ஆகாயத்தில் இருக்கிறத அவனால என்ன பண்ண முடியாதுங்க, கீழ்ப்படுத்த முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்தபோது இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட உன்னதங்களிலே உன்னை என் வலது பரிசத்தில் நான் உட்கார வைத்திருக்கிறேன். நான் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறேன். நான் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறேன். நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் பெற்றிருக்கிறேன். இப்ப நமக்கு எங்கெங்க அதிகாரம் இருக்குது? பூமியிலையும் அதிகாரம் இருக்குது, வானத்திலையும் அதிகாரம் இருக்கிறது. இது என்னுடைய கற்பனை, இது உபதேசம் இல்லை. இப்ப நான் சொல்றது என்னங்க, கற்பனைன்னு சொல்ல முடியாது, என்னுடைய கருத்து. அடிக்கடி நான் இப்படி கேள்வி கேட்டுக்குவேன், எப்படி ஆண்டவரே நீங்க படைச்ச ஏதேன் தோட்டத்துக்குள்ள சாத்தான் ஏவாள ஏமாத்த முடிஞ்சிச்சு? எப்படி முடிஞ்சிச்சு, எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்த இந்த காரியம், அன்னைக்கு தடை பண்றதுக்கு அவனுக்கு எங்க மட்டும்தான் அதிகாரம் இருந்துச்சுங்க, பூமியில மட்டும்தான் இருந்துச்சு. பிசாசு எங்க இருக்கிறான்? பூமியில் இல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எழுதி இருக்குது. அப்ப அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? வான மண்டலத்துல மேல. இப்ப மேல இருந்து அவர் அங்க என்ன பண்ணிட்டாருங்க, அம்மா கூட கனெக்ட் ஆயிட்டார். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எந்த பக்கத்திலிருந்து பிசாசு வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வானத்திலிருந்து வரலாம்,
தண்ணிக்குள்ள இருந்து வரலாம், எங்க இருந்து வந்தாலும் ஜெயிக்கிற அதிகாரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எவனாவது ஜோசிகாரன் வந்து, அல்லது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வந்து, அல்லது ரொம்ப பகா பரிசுத்தவான் வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரன் வந்து உங்க வீட்டு கதவுக்கு அடியில நிலவு காலில் செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலரெல்லாம் வாசப்படி மாத்தி வச்ச விசுவாசிகளா இருக்கிறாங்க. உங்களுக்கு நாலா திசையில என்ன இருக்குதுங்க? அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நீங்க ஜெயிக்க முடியும். அதனால இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிறது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு காலம் ரொம்ப உபதேசம் கடினமான உபதேசம் தான், ஆனா கை கொள்வது ரொம்பவும் எளிதான காரியம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். எதுக்கு அடிமையா இருந்தோம்? சொல்லுங்க, எதுக்கு அடிமையா இருந்தோம்? அடிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். நான் வந்து டீக்கு அடிமை. சிரிக்கிறீங்க. இப்ப நான் என்னங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது? என்னால டீ குடிக்காம இருக்க முடியாது. டீ குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அடிமைத்தனம் என்ன என்ன பண்ண வச்சுக்கிட்டே இருக்குங்க. சிலர் வந்து சிகரெட்டுக்கு அடிமை. அப்ப அந்த சிகரெட் அவங்களை என்ன பண்ணுதுங்க? அடிமையாக்கி அதை செயல்பட வைக்குது. அதை பிடிச்சி இழுத்து என்ன பண்ண வைக்குது? இப்படி ஒவ்வொரு செயல்களுக்கு அடிமை. அப்ப நாம முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நாம எதுக்கு அடிமையா இருந்தோம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப பாவம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. எத்தனை உபதேசத்தை கேட்டாலும், எத்தனை கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலும் இந்த மனசுக்குள்ள என்ன வரும்? பாவ சிந்தனை வரும். ஏனென்றால் ஒரு மனிதன் எதுக்கு அடிமை? எப்போங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. இன்னமும் எனக்கு பாவ சிந்தனை வருது, இன்னமும் எனக்கு பாவ செயல் வருது, இன்னமும் நான் வந்து பாவத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யல? இன்னமும் முழுமையா ரட்சிக்கப்படல. சரியில்லை, நாம சரியில்லைன்னு அர்த்தம். சரியான இடத்துல சரியான பொசிஷன்ல புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த வேண்டியதை செயல்படுத்த முடியாம நிலையில ஒரு பரிதாபமான நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாவம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, பரிதாபமான வாழ்க்கை. என்னங்க? ஒரு மனுஷனை பார்த்து கடவுள் ஐயோ இவன் வாழ்க்கை இப்படி இருக்குதே, இவனுடைய நடக்கை இப்படி இருக்குதே, இவனுடைய பேச்சு இப்படி இருக்குதே, இவனுடைய பார்வை இப்படி இருக்குதே என்று சொல்லி அவனுக்கு நான் உதவி செய்ய முடியாத நிலையில நான் நிற்கிறேனே என்று சொல்லி கடவுள் ஒரு மனுஷனை பார்த்து பரிதாபப்படுற நிலைதான் பாவம். கடவுள் எல்லாரும் உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். நீ எந்த மதத்துல வேணாலும் இருந்துக்க, எந்த ஜாதியில வேணுமாலும் இருக்க, எந்த கோத்திரத்துல வேணாலும் இருந்துக்க, எனக்கு அதெல்லாம் தடை கிடையாது. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருக்கும் நான் உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன். ஆனா பாவம் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடையா இருக்குது. அப்ப அந்த மனுஷனை பார்த்து அவர் என்ன பண்ணுவாருங்க? பரிதாபப்படுறாரு. நான் உதவி செய்ய முடியும், நான் காப்பாற்ற முடியும், நான் தூக்கி விட முடியும், சுகமாக்க முடியும். ஆனாலும் என்னுடைய கரம், என்னுடைய வல்லமை, என்னுடைய அன்பு, என்னுடைய செயல்பாடுகள் எதுவுமே அவனுடைய வாழ்க்கைக்குள்ள போக முடியாதபடிக்கு தன்னை அறியாமையே ஒரு முட்டுக்கட்டையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே. பாருங்கண்டா, பைபிள் தூக்கி மட்டும் வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க? சிலர்லாம் பாருங்க, குடும்ப ஜெபம் தவறாம பண்ணுவாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா வாழ்க்கை இயேசு அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு அர்த்தம்? பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பரிதாபத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, பாவத்துக்கு எப்படி இருந்தோம்? அடிமைகளா இருந்தோம்.
இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இப்பொழுதோ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு உபதேச சட்டத்திற்கு என்னங்க? நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறார். அது அந்த சபையை பார்த்து அந்த போதகர் சொல்றார், அதை எழுதி வச்சிருக்கிறார். நீங்க ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்கப்பா, நான் வந்து உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி சபைக்குள்ள வந்துட்டீங்க, சபையா கூடிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு உபதேசிச்ச உபதேசம் என்கிற சட்டத்திற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு சட்டத்துக்கெல்லாம் யாருமே மனப்பூர்வமா கீழ்ப்படுகிறது இல்லை. ஹெல்மெட் போட்டுட்டு போங்கன்னு சொல்லி பாருங்க, முடி கொட்டுதுங்க, வேக்குதுங்க, ஆரன் அடிச்சா காது கேட்க மாட்டேங்குதுங்க. இப்படிதான் ரோட்ல இந்த வேகத்துல தான் போகணும். காரு மேனுஃபேக்சர் பண்ணும்போதே இப்ப நான் ஒரு காரை வாங்கி வச்சிருக்கிறேன், அது 80 கிலோமீட்டர் தாண்டுனா டாயிங் டாயிங் டாயிங்னு உள்ள வந்துட்டு என்ன பண்ணுது? போகாத, லிமிட் உனக்கு 80 தான், 80க்கு மேல போனா சீக்கிரம் போயிடுவ பரலோகத்துக்கு அப்படின்னு அது என்ன செய்யுதுங்க? சொல்லுது. காரு கூட சட்டத்துக்கு என்ன பண்ண சொல்லுது? கீழ்ப்படி சொல்லுது. புரியுதா? ஆனா நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க? ஆமா, போலீஸ்காரங்கள்ல இருந்து தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெல்மெட் மாட்டாம லைசன்ஸ் இல்லாம போயிட்டு தப்பிச்சு வந்துட்டோம்னா, கர்த்தர் என்ன காப்பாத்திட்டு, கர்த்தர் எங்க காப்பாத்தினார்? திருட்டுத்தனமா வந்துட்டு கர்த்தர் காப்பாத்தினாரா? பண்ற மொன்ன மாதிரி முடிச்சு வைக்கத்தனத்துக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றது இல்ல. ஆமா, அவரெல்லாம் துணையா இருக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். நல்ல வேலை ஒரு வீட்டுல போய் திருடிட்டு வந்துட்டு கர்த்தர் காப்பாத்தினாரு. இது சொல்றது ஒண்ணுதான், அதை சொல்றது ஒண்ணுதான். சட்டத்துக்கு மனிதன் என்ன பண்றது இல்லைங்க? கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனா விசுவாசிகளாகிய நாம், தேவன் நமக்கு ஏராளமான சட்டங்களை இந்த வேத புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? எழுதி கொடுத்திருக்கிறார். உபதேசம் என்பது ஒரு சட்ட புத்தகம். எங்க சொல்லிருக்குது? பழைய ஏற்பாட்டிலேயா புதிய ஏற்பாட்டிலேயா? சத்தமா சொல்லுங்க. கிருப கிருபன்னு பேசின பவுல் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு ஒப்புவித்த உபதேச சட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போது 2 கோடி கூட திரும்பி வருவாய். சொல்லி பாருங்க. அப்படி மனசு எப்படி இருக்குதுங்க? பாஸ்ட்னா இப்படி பிரசங்கம் பண்ணணும், அது மனசு என்ன பண்ணுதுங்க? ஏங்குது. ஆனா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியா இல்லை அப்படின்னா, என்னையே டார்கெட் வச்சுட்டு என்ன பண்றாரு? உங்களை டார்கெட் பண்ணாம வேற யாரை டார்கெட்? ரோட்ல போறவனே டார்கெட் பண்ண முடியும். ஸ்பீக்கர் கொண்டு வெளியே தான் வைக்கணும். நான் உங்களை டார்கெட் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க இங்க வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க? உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை தான் டார்கெட் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க. என்னையவே பார்த்து இன்னைக்கு பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. ஆமா, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை பார்த்தே தான் என்ன பண்றேன்? நான் உங்களுக்காக தான் பிரசங்கம் பண்றேன். இப்ப யாருக்காக பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கல்யாணியம்மா, யாருக்காக பிரசங்கம் பண்ணணும்? எனக்கு மாமியாரும் இல்ல, நாத்தனாரும் இல்ல, உங்களுக்கு தான் பிரசங்கம். எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிரசங்கம்னு எடுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனப்பூர்வமா கீழ்ப்படிங்க. ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். ஒருத்தனுக்கு வயிற்றுல பிரச்சனை, எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தா கடைசியில் என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இவன் வந்து ஆப்ரேஷனுக்கு எதிரி. என்ன ஆனாலும் சரி, எனக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா குடும்பத்தார் விடுவாங்களா? உள்ள இருக்கிற கட்டி என்ன பண்ணி தான் ஆகணும்? எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆப்ரேஷன் தேட்டருக்கெல்லாம் கூட்டு போய் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து படுக்க வச்சு வயிற்றெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு என்னமோ தெரியல, திடீர்னு வந்து அந்த மயக்க மருந்தெல்லாம் வேலை செய்யல, தெளிஞ்சு போச்சு, மயக்கம் தெளிஞ்சு போச்சு. எந்திரிச்சு படுத்து எந்திரிக்கிறான். அது ஏன்னா டிவியில ஓடிட்டு இருக்கான், வயிற்று கிழிச்சிருது இல்லாம பார்க்கறான். அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறேன் கிழிக்காத கிழிக்காதுன்னு, கடைசியில் என்னையே படுக்க போட்டு கிழிச்சிட்டீங்களாடா அப்படின்னு. டேய் நான் விட மாட்டேன்டா, டேய் நான் விட மாட்டேன்டான்னு சொல்லி கையில் என்ன பண்றான், குடலையெல்லாம் சுருட்டி பிடிச்சிக்கிட்டான். எந்திரிச்சு பெட்டை விட்டு என்ன பண்றான், ஒரே ஓட்டமா. இருந்தா தாண்டா ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, இந்த குடல் இருந்தா தாண்டா நீங்க ஆப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சுருட்டிக்கிட்டு என்ன பண்றான், ஓடுறான் ஓடுறான். எவ்வளவு தூரம் ஓடுவான்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலே தாண்ட முடியாது. இந்த மாதிரி தான் சில ஆளுங்க எனக்கே பேசுறாருங்க. இன்னுமே நாளும் அடுத்த வாரத்துல இருந்து இந்த சபைக்கெல்லாம் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, உங்களை சொல்லவே இல்லை. நிறைய சபையில் நிறைய போதகர் வருத்தப்படுற காரியத்தை எங்கூட பகிர்ந்துக்கிறத நான் சொல்றேன். நான் இனிமேல் சபைக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேங்க. என்ன இப்படி பேசுறாருங்க, அப்படி பேசுறதுக்கு தான் இந்த இடத்துல செஞ்சிருக்கிறோம், நாங்க நிற்கிறோம். அல்லேலூயா. இல்ல அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா, இந்த உபதேசமெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னா, பாதி ஆப்ரேஷன்ல குடலை சுத்திக்கிட்டு ஓடுற ஆளுக்கு சமம். நீங்க எப்படி படுத்து ஒழுங்கா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா? யா கீழே விழுந்துட்டீங்க, கொஞ்சோண்டு வீங்கி போச்சு, அதுக்கு அமிர்தாஞ்சானம் போட்டு என்ன பண்ணலாம், அயோடெக்ஸ் போட்டு என்ன பண்ணிடலாம், நீ விட்டு சரி பண்ணிட்டு போமா நல்லா போயிருன்னு சொல்லலாம். ஆனா கட்டி பொட்டிட்டு வந்துருச்சு. இப்ப அந்த கட்டிக்கு என்ன பண்ணி ஆகணும், அயோடெக்ஸ் போட்டு நீவ முடியுமா? என்ன பண்ணி ஆகணும், ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸ்தோத்திரம். அப்போ அயோடெக்ஸ் போட வேண்டிய இடத்துல அயோடெக்ஸ், எப்ப பார்த்தாலும் எனக்கு அயோடெக்ஸ் மட்டுமே போதுங்க அப்படின்னா கட்டி அங்கங்க வந்து வீங்கி போய் நிற்கும். பார்க்கறதுக்கு அகோரமா இருக்கும் வாழ்க்கை, பார்க்கறவங்களாம் வித்தியாசமா பார்ப்பாங்க. இல்லை நம்ம அழகா இருக்கணும்னா நமக்கு தேவையில்லாத உறுப்புகளை என்ன பண்ணணுங்க, வெட்டி எடுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, உங்களை விட நாங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறோம். நீங்க உட்கார்ந்து இருந்துட்டு கேட்டுட்டு போயிடுறீங்க, இது கீழ்ப்படிஞ்ச என்ன கீழ்ப்படியாட்டி என்னன்னு உங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. ஆனா உத்தரவாதம் யாரு தெரியுமா, ஒரு ஊழியக்கார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக தான் யாக்கோபுல சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர். புரியலையா? அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர். அப்ப யாருக்கு ஆக்கினை அதிகம்? விசுவாசியை விட போதகருக்கு தான் அதிகம். ஏன் எப்படின்னு சொல்லட்டுமா, மோசே கிட்ட ஒரு முறை சொன்னாரு, இந்த தண்ணி வேணும்னு ஜனங்க கேட்டாங்க, குச்சி எடுத்துட்டு போய் என்ன பண்ண, பாறைய அடினாரு, அடிச்சோன்னு தண்ணி வந்துருச்சு, குடிச்சிட்டாங்க. ரெண்டாவது முறை அதே பிரச்சனை வருது. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், பேசுங்கிறாரு. பேசுறதுக்கு பதிலா என்ன பண்றாரு, அடிச்சு விட்டாரு. கானானுக்குள்ள போக முடியல. பாதிப்பு யாருக்கு? பேச வேண்டிய நேரத்துல பேசணும், அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்கணும். அடிக்க வேண்டிய நேரத்திலையும் பேசிக்கிட்டே உட்கார்ந்துருந்தா நாங்க போய் சேர முடியாது சாமி, நீங்களும் போக முடியாது. நான் போகலைன்னா உங்களுக்கும் கஷ்டம். அதனால அடி கொடுக்கும் போது என்ன பண்ணுங்க, ஆமா குத்தும் போது அப்படிங்காம அல்லேலூயா ஆமென், கர்த்தர் என்னை சீர்படுத்துகிறார். ஆமென் அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிச்சு நம்முடைய சீர்படுத்தலுக்குள்ள நேரம் நம்ம கடந்து போவோம். அந்த உபதேச சட்டம் என்ன அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். சத்தமா சொல்லுங்கம்மா. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு உன் மேல தீர்ப்பு வரக்கூடாது. சொல்லுங்க, என்ன வரக்கூடாது? எல்லாரும் எதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? தீர்ப்பை எதிர்பார்ப்பாங்க. ஒரு கேஸ் நடக்குதுன்னா ஆவலா எதிர்பார்க்கறது எது? தீர்ப்பு.
அதுல பாதகமானவங்களும் இருப்பாங்க, சாதகமானவங்களும் இருப்பாங்க. அல்லது தவறு செய்தவர்கள் இருப்பாங்க, நீதி கேட்கிறவர்கள் இருப்பாங்க. இப்ப நீதி கேட்கிறவர்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? தப்பு செஞ்சவனுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்க போகுது? ஆயுள் தண்டனை கிடைக்குமா, தூக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பாதிக்கப்பட்டவன் தப்பு செஞ்சிருக்கிறான் பாத்தீங்களா, அவன் எப்படியாவது எனக்கு கருணை கிடைக்காதா, மன்னிக்க மாட்டாங்களா, தண்டனைய குறைக்க மாட்டாங்களான்னு இருப்பாங்க. அப்ப உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? தீர்ப்பு. தீர்ப்பு ரொம்ப முக்கியங்க. அப்ப உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களை தீர்க்க வேண்டும். சொல்லுங்க, கடவுள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும். நீங்க எல்லாம் மனுஷங்கிட்ட தீர்ப்பு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. என் புருஷன் என்ன நல்லவன்னு சொல்லணும், என் மனைவி என்ன நல்லவன்னு சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்னன்னு சொல்லணும்? நல்லவங்கன்னு சொல்லணும். மற்ற மனிதர்களிடத்துல தீர்ப்பு வாங்குவதற்கு எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆயத்தமா இருக்காங்க. தப்பா தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அவ்வளவுதான், தொலைஞ்சாங்க. எப்படி என்ன பார்த்து இப்படி எப்படா நீ இப்படி என்ன சொல்லலாம்? சோத்திரம். அங்க தன்னுடைய தவறு என்ன பண்றதே கிடையாதுங்க, உணர்றதே கிடையாது. அது இருக்கட்டும், ஒரு பக்கம் கழுது கிடக்கட்டும். இப்போ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளின்னு தீர்க்க கூடாது. மனுஷன் எவன் என்ன வேணாலும் தீர்த்துட்டு போயிட்டு போறான், என்ன வேணாலும் சொல்லட்டும், அது எனக்கு முக்கியமே இல்லை. ஆனா எங்க அப்பா தான் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன அவர் நீதிமான்னு சொல்றாரா, குற்றவாளின்னு சொல்றாரா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன ஜீவனுக்குள்ள கொண்டு போகும், அல்லது பற்கடிப்பும் இருளும் நிறைந்த இடத்துக்குள்ள கொண்டு போகும். மனுஷன் கொடுக்கிற தீர்ப்பெல்லாம் அந்த உலகத்தோட முடிஞ்சு போனது. ஆனா தேவன் தீர்க்கிற தீர்ப்பு நித்தியம் வரைக்கும் வரக்கூடியது. இன்னைக்கு உலகத்துல மனுஷங்க எல்லாமே எதை பேஸ் பண்ணி வாழ்றாங்க தெரியுமா? சாகர வரைக்கும் நல்ல பணம் சம்பாதிக்கணியா, நல்ல பேர் புகழ் வரணையா, ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாட்ட என்ன பண்ணணும்? இருக்கணும். நினைச்சதை அனுபவிக்கணும், கிடைச்சதை திங்கணும். இப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னால என்ன ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிரந்தரமானதுங்கிறது மனுஷனுக்கு தெரியுமானுங்குது. இது என்னமோ ஒரு 1000 வருஷம் வாழ்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த குறுகின வாழ்க்கையை எப்படி வாழ்றாங்க? குறுகின வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சார் 120 வருஷம்னு சொன்னீங்களே சார், 120 வருஷமே குறுகின வாழ்க்கை தான். ஏன்னா மரணத்துக்கு பின்னால நீங்க யுக யுகமா சாகாம வாழ போறீங்க. அந்த வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ரொம்ப குறுகின வாழ்க்கை. ஆனா இந்த குறுகின வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோங்க? பெரிய வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியும் நம்ம, ஐயோ சாமி, கொஞ்சம் கூட கடவுளுக்கு என்ன பண்றதே இல்லை, பயப்படுறது இல்லை, மனசாட்சிக்கு பயப்படுறது இல்லை. நீங்க மனுஷ உலகம். நேற்று ஒரு அம்மா பேசும்போது சொல்றாங்க, சார் நான் பார்த்த வகையில சார் கிறிஸ்தவங்க மாதிரி பொய் பேசுறவங்க, ஏமாத்துறவங்க, அட்டூழியம் பண்றவங்க வேற எந்த மதத்திலையும் இல்லை சார். அந்த அம்மாவை எவ்வளவு பாதிச்சிருக்குது பாருங்க கிறிஸ்தவம். மனசாட்சிக்கே பயப்படுறது கிடையாதுங்க. மனுஷனை மதிக்கிறதும் மனுஷனை மனுஷனாவே நினைக்கிறது கிடையாதுங்க. வேண்டாங்க. எல்லாத்தையும் மேல ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? எதுக்கு? தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. என்ன கொடுக்கறதுக்கு? அவர்கிட்ட இருந்து எனக்கு தீர்ப்பு என்ன வரணும்? நியாயமான தீர்ப்பு வரணும். அல்லேலூயா. அப்படி எனக்கு நியாயமான தீர்ப்பு வரணும்னு சொன்னா நான் யாரையும் இந்த பூமியில குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த பைபிள் ஸ்டடியில் உட்காந்து பேசணும். பேசிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம்? பழைய குருடி கதவை தரடின்னு பேசுவோம். ஐயோ பேசிட்டு ஐயோ ஐயோ நீ 2 நாளைக்கு முன்னால் தானே வசனத்தை தியானிச்சோம், மறுபடியும் இப்போ என்ன பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி
முன்னேற்றத்தை நோக்கி போறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரே நாள்ல நம்மளால என்ன பண்ணிட முடியாது. தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த செஞ்ச தவற நியாயம்னு என்ன பண்ணிக்கணும், ஒத்துக்கணும். இருக்கட்டும். இப்ப நீங்க குற்றவாளியா நிரபராதியா சொல்லுங்க? நீங்க நிரபராதினா உங்களை சுத்தி வாழ்ற அத்தனை பேரையும் நீங்க எப்படி பார்க்கணும்? நிரபராதின்னு தான் சொல்லணும். மற்ற மனுஷன் நீங்க குற்றவாளி, அவன் குற்றமே செஞ்சிருக்கட்டும், நீ குற்றவாளின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அருகதை, நமக்கு என்ன தகுதி இருக்குது, நாம யாரு? ஆகவே நமக்கு என்ன கிடையாதுங்க, இன்னொருவரை குற்றவாளி என்று சொல்லி அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி தீர்க்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஒருவேளை நீங்க யாரையாவது குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆகி அது எங்க எழுதப்படுகிறதுங்க, எனக்கே வருகிறது. செஞ்சுட்டு போயிட்டு போறான். அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறாரு. அவன் எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் அவ்வளவையும் கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதா இருக்குது. படைச்சவர் பார்த்துக்கிறாரு. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல உட்கார்ந்து நியாயத்திற்கு சொல்லும் போது அவர் பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு நான் என்ன செய்யக்கூடாதுங்க, காலம் வருகிறதற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தீர்ப்பு சொல்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது, தீர்ப்பு சொல்லுகிறதுக்குன்னு ஒருத்தர், அவர் வேலையை நாம இருக்கக்கூடாது. குற்றவாளின்னு சொல்ல வேண்டிய வேலை யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. அதனால இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு புது கண்ணாடியா போட்டு எல்லாரையும் உங்களை பார்க்கிற மாதிரியே பாருங்க. உங்களை என்னைக்காவது குற்றவாளியா பார்த்திருக்கீங்களா? உலகத்திலே நான் தாங்க ரொம்ப நல்லவங்க, என்ன மாதிரி தங்கத்தை தேடி கிடைச்சாலும் பார்க்கவே முடியாது. அப்படி மனநிலை நமக்கு, நம்மளை குறிச்சு. ஆமா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அடித்தடி ரகலையெல்லாம் நடந்துருட்டுமே, வந்து யாராவது விசாரிக்கிட்டு சொல்லுங்க, ஏங்க நான்லாம் அப்பாவிங்க, நான் என்னங்க பாவம் பண்ணேன், அநியாயத்துக்கு இவ தாங்க பேசுனா, இவன் தாங்க பேசுனா அப்படின்னு என்ன பண்றோம் நம்ம? அங்க 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 அந்த புருஷனும் பார்க்கறது இல்லை, பொண்டாட்டின்னு பார்க்கறது இல்லை, பிள்ளைன்னு பார்க்கறது இல்லை, மாமியான் யாரா இருந்தாலும் சரி எல்லாம் யாரு குற்றவாளி. நான் ஒருத்தன் தான். ஏசுநாதரே கொஞ்சம் ஓர ஒதுங்கிக்கணும். இல்லைங்க, அந்த அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. சத்தமா சொல்லுங்க. இன்னொருவரை குற்றவாளின்னு சொல்றதுக்கு, தீர்ப்பு செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. விசுவாச வீரனா இருக்கலாம், ஆராதனை வீரனா இருக்கலாம், வீராங்கனையாக கூட இருக்கலாம். நீங்க வீரன் வீரன் சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இல்லையா சார்? ஆமா, அப்படியே ஆமா, நீங்க மேகத்தையே நிறுத்தலாம், சூரியன் சந்திரனையே விசுவாசத்தில் என்ன பண்ணலாம், நிறுத்துறவங்களா இருக்கலாம். ஆனா இன்னொரு ஆளை நீங்க குற்றவாளின்னு தீர்த்திட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்க? குற்றவாளி எங்க போக முடியாது? எல்லாம் பரலோகம் போறதுக்கு ஆசையா இருங்க. எங்க போக முடியாதுங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்புறம் பரலோகம் போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறவங்க தான் எங்க போக முடியுங்க? பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. ஸ்தோத்திரம். படிங்கம்மா, மட்டும் திறந்து படிங்கம்மா. குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று. இது இது கஷ்டமான உபதேசமா, ரொம்ப எளிமையான உபதேசமா? அப்புறம் என்ன, புதிய ஏற்பாட்டில் உபதேசமே இல்லை? இருக்குது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே. போதுமா? போதுமா? இன்னும் வேணுமா? இந்த வாரத்துக்கு போதுங்கிறீங்களா? இந்த வசனத்தை முடிச்சிடலாம்.
நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவங்களை என்ன மெஷர் பண்றீங்க? மற்றவங்களுக்கு அளந்து கொடுக்கறது இல்லை. மற்றவங்களை குறித்து நீங்க மனசுல என்ன வேல்யூ வச்சிருக்கீங்க, அவங்கள குறித்து என்ன மதிப்பு வச்சிருக்கிறீங்க, அந்த மதிப்பின்படி தான் கர்த்தர் உங்களை மதிப்பார். மற்றவங்க மதிக்கிறது தூக்கி போடுங்க. கடவுளுடைய பார்வையில் நல்ல மதிப்பை பெறணும்னா நீ எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும். ஹலோ, ஆமாங்க, நாங்க எங்க வீட்டில் போட்டு மிதிக்கிறேங்க என் பொண்டாட்டியை. நாங்க சில ஆளுங்க பொம்பளைங்க ஆம்பளைங்களை போட்டு என்ன பண்ணுவாங்க? மிதிப்பாங்க. நான் சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப ஆபத்துங்க. தயவு செஞ்சு மாறிடுங்க. இன்னொருத்தர் ரொம்ப சீப்பாலாம் நினைக்காதீங்க. ரொம்ப தரக்குறைவா என்ன பண்ணாதீங்க, யாரையும் எடை போடாதீங்க. சில குடும்பங்களில் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியாகவும் பல குடும்பங்களை சந்திக்கிறேன். ஒரு பொது இதில் இருக்கிறனால எங்கிட்ட வர்றவங்களும் என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் கூட சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, பேரண்ட்ஸை பஞ்சாயத்துக்கு வர்றாங்க. அப்போ அவங்க கூடவும் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. நிறைய பாடங்களை நான் ரிசீவ் பண்ணுறேன். எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. உங்களை விட நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக பார்க்குறேன். ஆமாம், சில ஆளுங்க சொல்லுவாங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையே என் பொண்டாட்டி தாங்க. பழி யார் மேலே தூக்கி போடுறது? சில பொம்பளைங்க சொல்லுவாங்க, நான் மட்டுங்க நான் படித்த படிப்புக்கு எங்கேயோ போயிருக்கணும், இந்த ஆளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாருங்க, என் வாழ்க்கையே நாசமாக போச்சுங்க. யாரும் யாருக்கும் காரணமானவர்கள் அல்ல. தயவு செஞ்சு தீர்ப்பை மற்றவங்க மேலே போட்டேன்னா தீர்ப்பு திருப்பி உனக்கே அது எழுதப்படும். உலகத்தில் எப்படியோ யாரோ எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு நம்முடைய நேசிக்கிற அப்பா, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? உங்கள் கூட இருக்கிறவங்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களை, சுற்றி சமுதாயத்தில் வாழுகிறவர்களை மதிப்போடு பாருங்கள்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஹலோ, குடிகாரனை கூட நீங்க எப்படி தான் பார்க்கணும் தெரியுமா? குடிகார நாய், அவன் நடக்கிறான் குடிகார நாய், அப்படிதானே சொல்றோம். அப்படி என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அவனும் மனிதன், அவனும் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவனும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான். அவனுடைய பாவங்களையும் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து உன்னை பரிசுத்தமாக்கின மாதிரி அவனையும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் கர்த்தருக்கு ஆகாது. ஆகவே யாரையும் என்ன செய்யாதீங்க, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை, கேர்ஃபுல் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ ஒரு மனுஷனை அற்பமா நினைச்ச உன் வாழ்க்கை நீயே அழிச்சுக்கிட்டு இருக்கிற. உலகத்துல எல்லாரையும் கணம் பண்ணுவாங்கங்க. நம்முடைய இந்த தமிழ் சமுதாயத்தில் நான் சொல்கிறேன், அப்படியே காலங்காலமாக வந்து தொலைஞ்சிருச்சு என்னமோ தெரியல. பொண்டாட்டிக்கு மட்டும் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 100% அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி சொல்கிறேன், முன்னுக்கு பின்னு தெரியாத எவனா ஒருத்தர் ஆம்பளை வந்து அட்வைஸ் பண்ணுவான், சரிங்க 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 கேட்குறேங்க சரிங்க அப்படிம்பாங்க. ஆனால் புருஷன் ஒன்று சொல்லட்டும் கேட்க மாட்டாங்க பொம்பளைங்க. இது 100% உண்மைதானே? ஒத்துக்கிட்டா சரி. ஏன் நம்ம இவ்வளோ ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டு இவ்வளோ ஜெபம் பண்ணி ஏன் வாழ்க்கை இன்னும் முன்னேறல? குடும்பத்துக்குள்ள மதிக்க தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு எங்க போய் தேவ ஆசீர்வாதத்தை பெறது, வெற்றி எங்க போய் பெறது சொல்லுங்க?
பிள்ளைங்க பெத்தவங்களை மதிக்குமானுங்குது. திங்கிறது பூரா பெத்தவங்களுடைய உழைப்புல வேறுவில்ல. ஆனா அந்த பெத்தவங்களை தூக்கி அப்படி சுண்டுவரில் தூக்கி என்ன பண்றதுங்க, தூக்கி வீசிக்கிறது. எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? ஆனா வெடி உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றது, கர்த்தாவே ஆமே நாம என்ன சொல்றது, இது என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் என்ன பலன் உண்டு? உங்க அப்பனை உங்க அம்மாவை எதிர்த்து நிக்கிறக்கா? எதிர்த்து நிக்கிறக்கா பலன் இருக்குது. கர்த்தர் அதுக்காக பலனை கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி சொல்லிக்கிட்டே உட்கார்ந்திருக்க வேண்டியதான். தயவு செஞ்சு சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கும் எனக்கும் நல்லது. இந்த போதிக்கிறனே நான் உங்களோட ரொம்ப கீழ்ப்படியணும். நான் இனிமே என் மனைவிய ஏனுக்கு பொண்டாட்டி, வாங்க பொண்டாட்டி, உட்காருக்கு பொண்டாட்டின்னு அங்கே போடணும். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனைவியை மதிக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், நீங்க மதிக்கிறத விட நான் என் மனைவி அதிகமாக மதிக்கணும். போதிக்கிறவன் அந்த வார்த்தைக்கு உத்தரவாதியா இருக்கிறான். நான் உங்களுக்கு போதிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழவும் நான் விரும்புகிறேன். ஒரு பிள்ளைய மதிங்க. சின்ன பிள்ளை சொன்னா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, போய் உட்காரு வேலையை பார்த்துக்கிட்ட. இப்படி மனுஷங்களை எல்லாம் அற்பமா தயவு செஞ்சு எண்ணாதிருங்கள். நீங்கள் மனுஷர்களுக்கு எப்படி அளக்கிறீர்களோ அப்படியே தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அளக்கப்படும். உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில போடணும்னா நீங்களும் மனுஷனுக்கு நன்மையவே செய்யுங்க. நல்ல கண்ணா பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.